10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Polarization by reflection. This is the another technique while calling as polarization. So how we able to get it the polarized light? So we able to use this type of method also. Usually two techniques are present. One is the polarization by selective absorption and another is the polarization by reflection. In the before classes we deal about the polarization by selective absorption. Now we are going to deal about polarization by reflection. So already we know about the concept of the reflection. So reflection அப்படின்றது, so the incident beam is falling on the given surface. It is going to be reflected into the same media. Here we are going to be consider a beam of unpolarized light incident on a polished glass surface XY. Look at the diagram. Here XY is the surface of the separation of the two media. So இந்த XY அப்படின்னு சொல்லக்கூடிய செப்பரேஷன் ஆஃப் த டூ மீடியாவில் O அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரிஜினாக இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். அட் த பாயிண்ட் ஆஃப் ஓவில் ஒரு இன்சிடென்ட் பீம் வந்துட்டு ஃபால் ஆகிருக்கு. ஸோ அந்த இன்சிடென்ட் பீம் அப்படின்றது தான் நம்ம அன்போலரைஸ் லைட் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலி வி ஆர் கன்சிடர் ஹியர் பீம் ஆஃப் அன்போலரைஸ் லைட். This unpolarized light is going to be falling on the polished glass surface. அப்போ இந்த இடத்துல நம்ம XY அப்படின்றத பாலிஷ்டு கிளாஸ் சர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த பாலிஷ்டு கிளாஸ் சர்ஃபேஸில் இன்சிடென்ட் பீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்போலரைஸ் லைட்டு ஃபாலிங் ஆகிருக்கு. அன்போலரைஸ் லைட் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கிறோம், இட் கண்டைன் த வைப்ரேஷன் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹேவிங் போத் பேரலல் அண்ட் பர்பண்டிகுலர் வைப்ரேஷன்ஸ், அதாவது டபுள் ஏரோஸ் அண்ட் டாட்ஸ் போத் ஆர் இன்க்ளூடட் இன் இட் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் parallel as well as the perpendicular vibrations அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இன்சிடென்ட் பீம் அப்படின்றது எல்லா டைரக்ஷன்லையுமே வைப்ரேஷன்ஸை பொசஸ் பண்ணியிருக்கு. அப்போ இந்த லைட்டு XY அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலிஷ்டு கிளாஸ் சர்ஃபேஸில் ஓன்ற பாயிண்டில் ஃபால் ஆகிருக்கும் பொழுது the incident beam is splitting into two ways. One is the reflected beam and another is the refracted beam. அப்போ reflected beam அப்படின்றது ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் ரீஃப்ராக்டட் பீம் அப்படின்றது ஃபோர்த் குவாட்ரண்ட்லேயும் பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ பேரலல் அண்ட் பர்பண்டிகுலர் வைப்ரேஷன்ஸாக அன்போலரைஸ் லைட்டாக இருந்த இன்சிடென்ட் பீமு போலரைஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. பட் அந்த போலரைஸ் லைட் அப்படின்றது பார்ஷியலி ரிஃப்ளெக்டட் இன்டு த சேம் மீடியா அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தெம் ரீஃப்ராக்டட் இன்டு த அனதர் மீடியா அப்படின்னு சொல்ல வரோம். அப்போ இன்சிடென்ட் பீம் அப்படின்றது ரிஃப்ளெக்டட் பீமாகவும் ரீஃப்ராக்டட் பீமாகவும் பிரிஞ்சிருக்கு. ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல IP இஸ் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ IP இஸ் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஹியர் IP இஸ் நத்திங் பட் போலரைசிங் ஆங்கிள். ஸோ அப்போ IP அப்படின்றது போலரைசிங் ஆங்கிள் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த போலரைசிங் ஆங்கிளில் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதே ஈக்குவல் வேல்யூவில் ரிஃப்ளெக்டட் பீம் இஸ் மேக்கிங் வித் தி நார்மல் லைன் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரியும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த ஆங்கிள் ப்ரெசன்ட் இன் பிட்வீன் த இன்சிடென்ட் பீம் அண்ட் த நார்மல் டு த பிளேன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் IP. அதே ஐபின்ற ஆங்கிள் தான் ரிஃப்ளெக்டட் பீமுக்கும் நார்மல் டு த சர்ஃபேஸுக்கும் ஆக்ட் ஆகிருக்கு. The vertical line is called as the normal line. அப்போ இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் நியூமரிக்கலி ஈக்குவல் டு ஈச் அதர்னு சொல்லிடலாம். அப்போ இதே டயக்ராமில் ரீஃப்ராக்டட் பீம் அப்படின்றது நமக்கு எங்கே கிடச்சிருக்கு? ஸோ இந்த இடத்துல நம்ம கான்செப்ட் ஆஃப் த ரீஃப்ராக்ஷனை பற்றி பேசி ஆகணும். when the ray of light travel from
rarer medium to the denser medium, it bends towards to the normal ray அப்படின்னு சொல்லியிருப்போம். Whereas the ray of light travel from denser medium to the rarer medium, it bends away from the normal ray அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ரிஃப்ளெக்டட் பீம் ரீஃப்ராக்டட் பீம்ன்ற ரெண்டு பீமுக்கும் எவ்வளோ ஆங்கிள் மேக் ஆகும் அப்படின்னா த ஆங்கிள் மேக்கிங் பிட்வீன் த ரிஃப்ளெக்டட் அண்ட் த ரீஃப்ராக்டட் பீம் இஸ் 90 டிகிரி. ஸோ அப்போ போத் த பீம்ஸ் ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எப்படி ஆக்ட் ஆகுதோ அது போல் ரிஃப்ளெக்டட் பீமுக்கும் ரீஃப்ராக்டட் பீமுக்கும் 90 டிகிரி ஆங்கிள் மேக் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த பாத்து 90 டிகிரி அப்படின்னா இந்த ஆர்பி அப்படின்றது யாருன்னா the polarizing angle of refraction அப்படின்னு சொல்லணும். polarizing angle of incidence அப்படின்னு சொல்கிற மாதிரி இது polarizing angle of refraction, இது polarizing angle of reflection அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த மூணு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை இந்த டயக்ராம்லேருந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ அன்போலரைஸ் லைட்டாக இருக்கும்போது இட் கண்டைன்ஸ் போத் வைப்ரேஷன்ஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். while splitting into reflected and the refracted, the vibrations also splitting. Likewise, the dots are present in the reflected beam, double arrows are present in the refracted beam. At a particular angle of incidence, for a particular angle of incidence, the reflected light is found to be plane polarized and refracted to be partially polarized. So, where the places the dot is present, the light is called as plane polarized light, and double arrows are present means they are called as partially polarized. So partially polarized light is refracted beam and completely plane polarized light is reflected beam அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டயக்ராம் உடைய கான்செப்ட் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா where the places the parallel vibrations are present, where the places the perpendicular vibration, perpendicular is the sense other vibrations அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். So look here. So in the reflected beam, parallel vibrations are called as the reflected beam, other vibrations are called as the refracted beam. அதாவது reflected beamல இருக்கக்கூடிய vibrationsலாம் parallel vibrations ஆகும், மீதி இருக்கக்கூடிய எல்லா vibrationsம் refracted beamலையும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். In that cases, few of the parallel vibrations are called as the partially polarized அப்படின்னு சொல்லக்கூடிய refractedly நமக்கு இருக்கலாம். ஸோ அது எங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த டயக்ராம்லேயே ஒரு எனி ஆஃப் த வே ஃபஸ்ட் கண்டிஷனில் நம்ம வந்து டபுள் ஏரோ வித் டாட் அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா சில வைப்ரேஷன்ஸ் வந்து பார்ஷியலி போலரைஸ்டாக மாறுது. அந்த பார்ஷியலி போலரைஸ்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுவும் ரீஃப்ராக்டட் பீமில் தான் இருக்கும். அப்போ ரீஃப்ராக்டட் பீமில் இருக்கக்கூடியது பார்ஷியலி போலரைஸ்டாகவும் இருக்குது. அந்த பார்ஷியலி போலரைஸ்டாக இருக்கிறதுல சில parallel vibrationsம் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த லாஜிக்கில் அந்த போலரைசிங் ஆங்கிள் அப்படின்றது எப்படி நமக்கு மேக் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் விச் த ரிஃப்ளெக்டட் லைட் இஸ் ஃபவுண்ட் டு பி பிளேன் போலரைஸ் இஸ் கால்ட் தி போலரைசிங் ஆங்கிள். அதாவது போலரைசிங் ஆங்கிள் அப்படின்றது நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடியே நம்ம டயக்ராமில் சொல்லியிருக்கோம். த இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த போலரைசிங் ஆங்கிள். Because that much amount of the incident angle present at the point of O. So what is the angle making between the incident beam and the normal to the surface அப்படின்னு கேட்டோம்னா ஸோ அந்த இடத்துல ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய போலரைசிங் ஆங்கிள் தான் நம்ம சொல்லுவோம். ஐபியை டிஃபைன் பண்ணும்போது the angle of incident for which the reflected light is found to be plane polarized light அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு பேர் தான் போலரைசிங் ஆங்கிள். ஸோ இந்த கான்செப்ட்லேருந்து நம்ம வந்து டேவிட் ப்ரூஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டு ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிவன் மீடியம்க்கும் டேஞ்சன்ட் ஆஃப் த போலரைசிங் ஆங்கிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தாரு. யூஸ்வலாக இந்த ப்ரூஸ்டர்ஸ் லாவில் எதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா லுக் ஹியர் த ரிஃப்ளெக்டட் அண்ட் த ரீஃப்ராக்டட் ரேஸ் ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த டயக்ராமில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரிஃப்ளெக்டட் பீமுக்கும் ரீஃப்ராக்டட் பீமுக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ த ஆங்கிள் மேக்கிங் பிட்வீன் இன்சிடென்ட் பீம் அண்ட் த ரிஃப்ளெக்டட் பீம் அப்படின்னு கேட்டோம்னா 2 times ஆஃப் ஐபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த போலரைசிங் ஆங்கிள் ஃபார் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது 57.5 டிகிரி அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் பீமுக்கும்
இன்சிடென்ட் பீமுக்கும் 2 டைம்ஸ் ஆஃப் ஐபின்றது ஆக்ட் ஆச்சுன்னா 115 டிகிரின்னு சொல்லுவோம். அதே போல் வாட் இஸ் த ஆங்கிள் மேக்கிங் பிட்வீன் ரிஃப்ளெக்டட் அண்ட் த ரீஃப்ராக்டட் அப்படின்னு கேட்டால் 90 டிகிரி. வாட் அபவுட் த ஆங்கிள் மேக்கிங் பிட்வீன் நார்மல் டு த சர்ஃபேஸ் அண்ட் தி ரீஃப்ராக்டட் பீம் அப்படின்னு கேட்டால் ஆர்பி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த லாஜிக் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். த ரிஃப்ளெக்டட் அண்ட் த ரீஃப்ராக்டட் ரேஸ் ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் ஃப்ரம் த டயக்ராம். டயக்ராம்லேருந்து நம்ம மென்ஷன் பண்ணும் பொழுது டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான் நார்மல் டு த சர்ஃபேஸ். xy is the surface of the separation of the two media is in the x-axis. So we have to draw the normal line along the y-axis. அப்போ y-axisல இருக்கக்கூடிய இந்த லைனில் வந்து டோட்டலாக இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் மாதிரி நமக்கு தெரியுது. அப்போ டயக்ராம்லேருந்து நம்ம சொல்லும்போது யார் யாரெல்லாம் ஆட் பண்ணால் ஸ்ட்ரைட் ஆங்கிளோடைய வேல்யூ 180க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா while adding IP plus 90 degree plus RP. IP is the angle making between normal to the surface of the separation of the two media and the reflected beam. 90 is the angle making between the reflected and the refracted beam. RP is the angle making between the refracted and the normal to the separation of the two media. So இந்த மூணு வேல்யூவும் ஆட் பண்ணோம் அப்படின்னா it is equal to the angle of straight angle. Straight angle வேல்யூ என்னன்னு கேட்டால் 180 டிகிரி. ஸோ அந்த டயக்ராமில் பாருங்கள் ஐபி ப்ளஸ் 90 ப்ளஸ் ஆர்பி ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இதுலேருந்து நமக்கு ஆர்பியோட வேல்யூ தான் தேவை. இப்போ 90 ஆப்போசிட்டில் போனால் 180 மைனஸ் 90 பிகம் 90 ப்ளஸ் ஐபி ஆப்போசிட்டில் வந்ததுன்னா மைனஸ் ஐபி. ஸோ வாட் இஸ் த போலரைசிங் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்டால் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் ஐபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். So 90 minus IP is equal to RP. RP is nothing but angle of refraction at polarization or the polarization angle of refraction அப்படின்னு சொல்லலாம். So இந்த RP அப்படின்னு சொல்லக்கூடிய angle of refraction வச்சுட்டு according to the concept of the Snell's law of refraction முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். Second law of refraction is also known as the Snell law. Snell law states that the sine of the angle of incidence to the sine of the angle of refraction is a constant. That constant is called as refractive index of the medium அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா sin IP by sin RP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ sin IP by sin RP அப்படின்னு சொல்லும்போது இந்த RPயோட வேல்யூவை இங்கே இருக்கிறத கொண்டு வந்து சப்ஸ்டியூஷன் கொடுங்க. அப்போ sin of 90 minus IP நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தெரியும். sin 90 minus theta is nothing but cos theta. So in the numerator sin IP is already present. In the denominator sin 90 minus theta is nothing but cos theta. அப்போ இந்த வேல்யூ sin by cos அப்படின்றது நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் tan theta அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக sin theta by cos theta is nothing but tan theta. ஸோ அப்போ tan theta அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் என்னோட வேல்யூ நமக்கு எப்படி ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா sin IP by cos IP. அப்போ sin IP by cos IP அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ தான் நமக்கு tan IP-யா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ tan IP அப்படின்றது யாருக்கு ஈக்குவல்? n-க்கு ஈக்குவல். ஸோ அப்போ tan IP-ன்னு சொல்லக்கூடிய வேல்யூ n-க்கு ஈக்குவல். ஸோ n-க்கு ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் sin IP by cos IP is nothing but tan IP. ஸோ tan IP எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா tangent of the polarizing angle அப்படின்னு ரீட் பண்ணலாம். அப்போ tangent of the polarizing angle is numerically equal to the refractive index of the given medium. So we conclude that the concept, the refractive index of the given medium is numerically equal to the tangent of the polarizing angle அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ப்ரூஸ்டர்ஸ் லா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ரூஸ்டர்ஸ் லா அப்படின்னு கேட்டால் n is equal to tan IP அப்படின்னு படிக்கலாம். ஸோ என்னோட வேல்யூ யாருக்கு ஈக்குவலாக இருக்குது? tan IPக்கு ஈக்குவல். ஸோ இப்போ tan IP அப்படின்றது தான் யார்? tangent of the polarizing angle அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த tangent of the polarizing angle அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு ப்ரூஸ்டர்ஸ் லாவுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதிலிருந்து ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ த நேம் இஸ் 7.17. Find the polarizing angle for glass of n is equal to 1.5, water of n equal to 1.33.
ஸோ இந்த கொஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸும் ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த வாட்டரும் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போலரைசிங் ஆங்கிளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ போலரைசிங் ஆங்கிள் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஃபார்முலா எழுதியிருக்கிறோம் n = tan IP. அப்போ இதிலிருந்து நமக்கு போலரைசிங் ஆங்கிள்னு சொல்லக்கூடிய ஐபி மட்டும்தான் தேவை அப்படின்னா ஐபி இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் n அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது மேத்தமெட்டிக்கல் ரிலேஷனை நம்ம எழுதும் பொழுது அந்த என்னோட வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் n அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் என்னன்னு கொடுக்கும் பொழுது இந்த என்னோட வேல்யூ ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபார் ஐபி இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1.5. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1.5 அப்படின்னு சொல்லும்போது 1.5ன்றது யார்? கிளாஸோடைய ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ். நேராக டேபிளேட்டட் வேல்யூவில் போய் பார்த்தோம் அப்படின்னா 1.5க்கு ஈக்குவலண்ட்டான ஆங்கிள் என்ன அப்படின்றது நேச்சுரல் டேஞ்சன்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1.5க்கு ஈக்குவலண்ட்டான நேச்சுரல் டேஞ்சன்ட் வேல்யூ என்னன்னு கேட்டால் 56.3 டிகிரி. ஸோ திஸ் இஸ் த போலரைசிங் ஆங்கிள் ஃபார் கிளாஸ். லைக்வைஸ் த போலரைசிங் ஆங்கிள் ஃபார் வாட்டர் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டரோட வேல்யூ 1.33, வாட்டருடைய ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸோட வேல்யூ. அப்போ ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 1.33 விதின் த ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணோம் அப்படின்னா இந்த 1.33 ஈக்குவலண்ட்டான டேபிளேட்டட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 53.1 டிகிரி அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ 53.1 டிகிரி இஸ் தி போலரைசிங் ஆங்கிள் ஃபார் வாட்டர். 56.3 டிகிரி அப்படின்றது போலரைசிங் ஆங்கிள் ஃபார் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்டில் போலரைசிங் ஆங்கிள் அப்படின்றத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்றத ப்ரூஸ்டர்ஸ் உடைய லாவில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதே லாஜிக்கை கொண்டு போயிட்டு அடுத்து பைல் ஆஃப் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டில் அப்ளை பண்ணுறோம். அப்போ பைல் ஆஃப் பிளேட்ஸ் அப்படின்றது என்ன ரீசனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் மேக்ஸ் யூஸ் ஆஃப் ப்ரூஸ்டர்ஸ் லா டு கன்வெர்ட் த பார்ஷியலி போலரைஸ்டு ரீஃப்ராக்டட் லைட் இன்டு பிளெயின் போலரைஸ்ட் லைட்ஸ். அதாவது ப்ரூஸ்டர்ஸ் லாவில் நம்ம சொல்லியிருந்தோம் partially reflected into the same medium and rest of them refracted into the another medium. அந்த another mediumக்கு refract ஆன அந்த லைட்லாம் வந்து partially polarized-ஆக இருக்குது. அந்த partially polarized லைட்டை completely polarized லைட்டாக மாற்றுறதுக்காக தான் நம்ம pile of plates அரேஞ்ச்மெண்ட்டை செய்கிறோம். ஸோ அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து என்ன பிரின்சிபலில் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா இட் இஸ் பேஸ்டு ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ப்ரூஸ்டர்ஸ் லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த பைல் ஆஃப் பிளேட்ஸில் நம்ம என்னெல்லாம் பிளேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா லுக் ஹியர் இட் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் பிளேட்ஸ் கெப்ட் ஒன் பிஹைண்ட் த அதர் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 90 மைனஸ் ஐபி. அதாவது 90 டிகிரி மைனஸ் ஐபின்னு சொல்லக்கூடிய ஆங்கிளில் ஒரு பிளேட் மேலே இன்னொரு பிளேட்டு நமக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட்டு தான் நமக்கு டயக்ராமில் சொல்லியிருக்கிறோம். அந்த டயக்ராமை அப்சர்வ் பண்ணோம்னா நமக்கு புரியும். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ ஹியர் த n நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு லைக் திஸ். ஸோ இது போல் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பிளேட்ஸோடைய அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தோம்னா அலாங் த ஹரிசாண்டல் சர்ஃபேஸோட 90 மைனஸ் ஐபின்ற ஆங்கிளில் மேக் ஆகிருக்கு. எவ்வளோ ஆங்கிள்? 90 மைனஸ் ஐபி. அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் இந்த பாத் இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக ஒய் ஆக்சிஸில் பிளேட்ஸை வச்சுருந்தா அது 90 டிகிரி. பட் ஒய் ஆக்சிஸில் வைக்கல அட் அன் இன்க்ளைன்டு ஆங்கிள் அப்படின்னு வச்சுருக்கோம். அந்த இன்க்ளைன்டு ஆங்கிள் 90 மைனஸ் ஐபியாக இருக்குது. ஒன்றும் இல்லை, சப்போஸ் நம்ம கிளாஸ் மெட்டீரியல் அங்கே யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிளாஸோட போலரைசிங் ஆங்கிள் நமக்கு ப்ரீவியஸ் டேர்மில் நியூமரிக்கல் ப்ராப்ளமில் கண்டுபிடிச்சோம் 56.3 டிகிரி. இந்த 90லேருந்து 56.3 டிகிரி டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆங்கிள் தான் இந்த இன்க்ளைன்டு ஆங்கிளோட வேல்யூன்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த பைல் ஆஃப் பிளேட் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒவ்வொரு கிளாஸ் பிளேட்டும் டயக்ராமில் சொல்லியிருக்கிற மாதிரி 1 by 1 நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் பிளேட்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் பிளேட்ஸ் கெப்ட் ஒன் பிஹைண்ட் த அதர் அட் 90 மைனஸ் ஐபி. அப்போ 90 மைனஸ் ஐபின்னு சொல்லக்கூடிய ஆங்கிளில் ஒரு பிளேட்டு மேலே இன்னொரு பிளேட்டை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ ஒரு பிளேட் மேலே இன்னொரு பிளேட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த செப்பரேஷன் சொல்லக்கூடிய இந்த பிளேன் எக்ஸ் ஆக்சிஸ் சர்ஃபேஸோட இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் பிளேட் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்டால் 90 டிகிரி மைனஸ் ஐபின்ற ஆங்கிள் இருக்குது. அப்போ செகண்ட் பிளேட்டுக்கு அதே ஆங்கிள் தான், தேர்டுக்கும் அதே தான், ஃபோர்த்துக்கும் அதே தான்.
இதே போல் இங்கே எவ்வளோ ஆங்கிள் மேக் ஆகுதோ அதே ஆங்கிள் தான் இந்த பிளேட் வரைக்கும் நமக்கு ஆக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல நம்ம 90 - ஐபின்னு சொல்லக்கூடிய இந்த போலரைசிங் ஆங்கிளோடைய வேல்யூவை டிஃப்ரென்ஸ் எடுத்தால் கிடைக்கக்கூடிய ஆங்கிளில் தான் ஒரு பிளேட்டு இன்னொரு பிளேட் மேலே உட்காந்துருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அன்போலரைஸ் லைட்டை பாஸ் பண்ணுறோம். when the unpolarized light is passing one medium into the another medium. அந்த one medium into another mediumனு சொல்லும் பொழுது unpolarized light அப்படின்றது it contains both vibration parallel as well as the perpendicular vibrations. அதாவது double arrow and dot both are included in it. ஏற்கனவே நம்ம ப்ரூஸ்டர்ஸ் லாவில் சொன்ன மாதிரி ஏரோஸ் தனியாக பிரிஞ்சிரும், அதே போல் டாட்ஸ் தனியாக பிரிஞ்சிரும். அதாவது டாட்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் கம்ப்ளீட்லி பிளேன் போலரைஸ்ட், டபுள் ஏரோஸ் இருந்தால் அதுக்கு பேர் பார்ஷியலி பிளேன் போலரைஸ்ட். டபுள் ஏரோஸ் வந்தால் அதுக்கு பேர் பர்பண்டிகுலர் வைப்ரேஷன்ஸ், டாட் வந்ததுன்னா அதுக்கு பேர் பேரலல் வைப்ரேஷன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இன்சிடென்ட் லைட் அப்படின்றது எவ்வளோ ஆங்கிளில் நமக்கு ஃபால் ஆகிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் பிளேட்டை கன்சிடர் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் பிளேட்டை கன்சிடர் பண்ணும்போது திஸ் இஸ் த ரேரர் மீடியம், த கிளாஸ் பிளேட் ஆக்ட்ஸ் as the denser medium. When the ray of light travel from rarer medium to the denser medium, it bends towards to the normal ray அப்படின்னு சொல்லுவோம். அப்போ towards to the normal ray சொல்லும் பட்சத்தில் so when the ray of light travel from rarer to the denser medium, so part of the light is reflected into the same media and the rest of them refracted into the another media. யூஸ்வலாக இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் பிளேட்டோடைய ஃப்ரண்ட் சர்ஃபேஸை மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு சர்ஃபேஸ் ஆஃப் த செப்பரேஷன் ஆஃப் த டூ மீடியா மாதிரி நமக்கு தெரியும். அந்த டூ மீடியாவில் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இதுதான் இன்சிடென்ட் பீமு, இதுக்கு பேர் ரிஃப்ளெக்டட் பீமு, இதுக்கு பேர் ரீஃப்ராக்டட் பீம்னு அர்த்தம். ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டி போக போக இது எல்லாமே நமக்கு என்னவாக இருக்குன்னா ஒரு ரீஃப்ராக்டட் லைட் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்போ அடுத்த பேஜுக்கு போகும் பொழுது இது இன்சிடென்ட் பீமாக இருக்கும் பட்சத்தில் இது ரிஃப்ளெக்டட் பீம், இதுக்கு பேர் ரீஃப்ராக்டட் பீம். அப்போ இந்த டயக்ராமில் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா இந்த இன்சிடென்ட் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய டபுள் ஏரோஸ் வித் டாட்ஸ்னு சொல்லக்கூடிய அன்போலரைஸ் லைட்டு டாட்ஸ் தனியாக டபுள் ஏரோஸ் தனியாக நமக்கு வந்து வைப்ரேஷன்ஸை பிரித்து கொடுக்குது. அப்போ பிரித்து கொடுக்கும் பொழுது இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் பிளேட்டுக்கு ஒரு நார்மல் லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த நார்மல் லைனுக்கும் இந்த இன்சிடென்ட் பீமுக்கும் எவ்வளோ ஆங்கிள் மேக் ஆகும் அப்படின்னா ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய போலரைசிங் ஆங்கிள் மேக் ஆகும். Here IP is the polarizing angle for the glass from the numerical problem 56.3 degree only. அப்போ 56.3 டிகிரின்னு சொல்லக்கூடிய போலரைசிங் ஆங்கிளில் தான் யார் ஆக்ட் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டால் இன்சிடென்ட் பீமுக்கும் நார்மல் டு த சர்ஃபேஸும் இருக்குது. அப்போ சப்போஸ் they will ask what is the angle making between the incident beam and the surface of the separation of the two media as well as incident beam and the normal to the surface அப்படின்னு கேட்டால் அதனுடைய ஆங்கிளை நம்ம அசியூம் பண்ணி மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்படி எழுதும் பட்சத்தில் இந்த பைலா பிளேட்ஸோடைய அரேஞ்ச்மெண்ட்டில் ஒவ்வொரு கிளாஸ் பிளேட்லேயும் நமக்கு வந்து இன்சிடென்ட் லைட்டு படும் பொழுது அந்த இன்சிடென்ட் லைட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிஃப்ளெக்டட் பீம் அண்டு ரீஃப்ராக்டட் பீம் இது. ரீஃப்ராக்டட் பீமில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் ஏரோஸ், ரிஃப்ளெக்டட் பீமில் டாட்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா both the reflected and the refracted lights are found to be plane polarized. அதாவது பார்ஷியலி போலரைஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ரீஃப்ராக்டட் பீமை கம்ப்ளீட்லி போலரைஸ்டாக மாற்றுறதுக்காக தான் நம்ம இந்த பைலா பிளேட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்டில் இருந்து நம்ம ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளமில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா what is the angle at which a glass plate of n is equal to 1.65 is to be kept with respect to the horizontal surface. அதாவது ஒரு horizontal surface ஓட n equal to 1.65 refractive index இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் பிளேட்டில் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ ஆங்கிள் நமக்கு மேக் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆங்கிள் மேக்கிங்க்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரூஸ்டர்ஸ் லாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு தான். ப்ரூஸ்டர்ஸ் லா நமக்கு என்ன சொல்லுது, n is equal to tan IP அப்படின்னு சொல்கிறோம். அப்போ n equal to tan IP அப்படின்னா இதிலிருந்து நம்ம முதல்ல ஐபியோட வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். IP is equal to tan inverse of n. அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்னென்னா 1.65. அப்போ என்னோட வேல்யூ 1.65 அப்படின்னும் போது
tan inverse of 1.65 நான் டேபிளேஷனில் போயிட்டு 1.65க்கு ஈக்குவலண்ட்டான ஆங்கிள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஆங்கிள் செக் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் த டேபிளேட்டட் வேல்யூ போலரைசிங் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 58.8 டிகிரி. இந்த ஐபியோட வேல்யூவை கொண்டு போயிட்டு 90 மைனஸ் ஐபியில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரிஸ் மைனஸ் ஐபி. The IP is nothing but 58.8 degree, while taking the difference of 90 minus 58.8 is equal to 31.2 degree only. This is the angle at which the glass plate of n equal to 1.65 is to be kept with respect to the horizontal surface. How much angle means? We can call 31.2 degree only.